ஈவினிங் டீ சாப்பிட்ற டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு ஸ்பைசியாகவும் இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் 6 வரமிளகா, 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நிலக்கடலை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிட்டு வந்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விழுது, அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் இதில் ஒரு 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். அதாவது நம்ம அடை மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாவு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாழை இலையில எண்ணெய் தடவி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ராகி மாவில் வடை சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான சமையல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு அதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவில் நல்லா ஸ்டோர் பண்ணி வைங்க. 6 மாதம் ஆனாலும் வண்டே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.